இன்றைக்கி சஸ்திரபந்த கேட்ட தொட்டு வேல் மாறல் வந்துடும். இது வேறு ஒன்றும் இல்லை, அவங்க நிர்ணயம் பண்ணுறது இது மைக்கு தானே. இது அவர் சொல்லினே இருப்பேன், நான் சொல்லினே இருப்பேன். வேல் வகுப்பில் 6வது பாட்டை படித்தீங்கன்னா, சுடர் பரிதி ஒலிப்ப, நில ஒழுக்குமதி ஒலிப்ப, அலை அடுக்கு தடல் ஒலிப்ப, ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். இதானே இருக்கு அதில். இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்களா? பார்த்துட்டீங்களா? சுடர் பரிதி ஒலிப்ப, நில ஒழுக்குமதி ஒலிப்ப, அலை அடுக்கு தடல் ஒலிப்ப, ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். சரிங்களா? இதை திருமூலருக்கு போய் ஓடியாரணும். இவங்கெல்லாம் அருணகிரினார் சித்தாந்தங்கள் எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். ஞானிகளுக்கு பின்னாடி யாரும் சரியாக இல்லாத தொட்டு இதை இப்படியே விட்டு போய்ட்றாங்க. அது சச்சிதானந்த சுவாமி கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் திருப்பி மனப்பாடம் பண்ணி படிச்சுன்னு இருக்கிறோம். அது ஒரு ஆர்வத்தில் படிச்சுருக்கோம். அதை ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட வெளியே சொல்லின்னு இருக்கிறாங்க. இதில் சூட்சம ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல தான் அது எல்லாமே இருக்குது. அந்த பாடலில் 6வது பாடலில் வர வரிகள் எல்லாமே இந்த உடம்பில் இருக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். நீங்கள் புக்கை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இதையும் விட்டுருவீங்க. புக்கை பார்க்குறீங்களா, ஆளை பார்க்குறீங்களா பாருங்கள். வந்துட்டீங்க, கரெக்டாக பார்த்துங்க. சுடர் பரிதி ஒலிப்பேன். சுடர் என்பது என்ன? தீபம், உயிர், ஆன்மா. சுடர் என்பது என்ன? ஆன்மா. இது ஒலிக்குது. எதில் ஒலிக்குது? பரிதி ஒலிக்குது. பரிதினா என்னது? சூரியன். மறுபடியும் திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? அந்த தமிழாசிரியர் அர்த்தத்துக்கு போய் தான் இதுக்கு வர முடியும். வியாபார தமிழுக்கு போய் தான் இதுக்கு வர முடியும். அது இல்லாமல் இது கிடையாது. ஒரு டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினல் வராது. முதல்ல சொல்லிட்டேன் இல்லைங்களா? குரங்கு தான் மனிதனாக வரான். அப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 2 சக்கரம் பிரிங்க. மொத்தத்தையும் 4ஐயும் 8 சக்கரம், 4 இதுவாக வச்சு 8 சக்கரம் ஆக்கிடுங்க. இந்த 2 சக்கரம் இருக்குது இல்லையா, மண்பூதம் நீர்பூதம், இது மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை வகுப்பாக்குற எல்லாருக்குமே சுவாதிஷ்டானம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 2 இடம் மண்பூதம் நீர்பூதம். இது 2 இடம் செவ்வாய் மண்டலம். திருமூலரில் அது கொடுப்பார். இந்த இடத்துல ஒரு நெருப்பு இருக்குது. எவ்வளோ போட்டாலும் உள்ளே வாங்கிடுங்க. சைவ சித்தாந்தத்துலேயும் இது வரும். இந்த இடத்துல ஒரு நெருப்பு இருக்குது. எவ்வளோ போட்டாலும், எவ்வளோ 100 வாழைப்பழம் போட்டாலும் காலி பண்ணி காட்டும், எச்சி காட்டும். செவ்வாய் மண்டலத்தில் ஒரு நெருப்பு இருக்குது. இங்கே ஒரு நெருப்பு இருக்குது, மணிப்பூரக சக்கரம், அநாகத சக்கரம். இங்கே ஒரு நெருப்பு இருக்குது, இது சூரிய மண்டலம்னு பேர். இங்கே ஒரு நெருப்பு இருக்குது, இது சந்திர மண்டலம்னு பேர். இந்த விசுக்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம். இங்கே ஒரு நெருப்பு இருக்குது. 3 இடத்துல நெருப்பு இருக்குது நம்ம உடம்புல. இப்போ இது புரியுதா? இங்கே செவ்வாய் மண்டலம் 2 சக்கரம், இங்கே 2 சக்கரம் சூரிய மண்டலம், இங்கே 2 சக்கரம் சந்திர மண்டலம். இப்போ இது ஞாபகம் வச்சுக்கிங்க. மூலாதாரம் அப்படின்னா மண்பூதம். அப்படி இதுன்னா தமிழில் எடுத்துக்குவோம். அதுவும் உங்களுக்கு மூலாதாரம்னு புரியல, மண்பூதம்னு எடுத்துங்க. அது நீர்பூதம்னு எடுத்துங்க. இங்கே நீர்பூதம் இங்கே வருது. இது ஆழியார்காரருடைய டெக்னிக். இதே கொஞ்சம் மாற்றி கொடுப்பேன். மண்பூதம் இங்கே, மண் இங்கே, நீர் இங்கே, நெருப்பு இங்கே, காற்று இங்கே, ஆகாயம் இங்கே அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் இது இப்படி நீங்கள் தமிழில் எப்படி எடுத்தோன்னா ஈஸியாக புரியும். மறுநாள் டாய்லெட் போனேன்னா அது எல்லாம் மண்ணாக தானே போகுது. அது மண்பூதம் அங்கே இருக்குது. இந்த இடத்துல என்ன வருது? நீர் இருக்குது. அதுதான் எல்லாமே வர்றது. குழந்தை பிறப்புக்கு எல்லாமே, குழந்தை பிறப்பு கேட்குறவங்களுக்கெல்லாம் நீர் பூதம் சுவாதிஷ்டானம் சரி பண்ணினா அந்த சக்கரம் சரியான குழந்தை பிறப்பு நல்லா வரும். அடுத்தது நெருப்பு பூதம். இது எடுக்கிறீங்கன்னாக்கா இந்த இடத்துல மணிப்பூரக சக்கரம், இந்த இடத்துல அநாகத சக்கரம். இது 2 எடுத்தீங்கன்னாக்கா சூரிய மண்டலம். இந்த இடத்துல எடுத்தீங்கன்னாக்கா கழுத்தில் விசுத்தி சக்கரம், இந்த இடத்துல சந்திர மண்டலம். இப்போ இதை தான் அதில் கொடுத்துருக்காரு. சுடர் பரிதி ஒலிப்ப, சூரியன் மண்டலம் இருக்குல்ல, இங்கே 2 சக்கரம் ஒலிக்கணும், பிரகாசிக்கணும். இந்த 2 இடம் ஒலிக்கணும். இங்கே தான் இந்த இதான் இறைவனுக்கு இடம் சிதம்பரம் அப்படின்னு ஒரு இடத்துல பாம்பன் சாமி தகராளத்தை கொடுப்பார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சுடர் பரிதி ஒலிப்ப, இந்த 2 சக்கரத்தை பிரகாசி வைக்கணும். சுடர் பரிதி ஒலிப்ப. அடுத்தது நில ஒழுக்குமதி ஒலிப்ப. நில ஒழுக்குமதி ஒலிப்ப.
நிலம் என்பது என்னது? மண். மண் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா மூக்கில் வரும். சாமியில் வரும் பொழுது நெருப்பு பூதம் கண், நெருப்பு பூதம் கண், நீர் பூதம் நாக்கு, மண் பூதம் மூக்கு, சுவாசம் எடுக்கிறீங்களே மண் பூதம், காற்று பூதம் தோல், ஆகாய பூதம் காது. தகரால ரகசியம் திருப்பாலாம் எடுத்திங்கன்னா இப்படி இருக்கும். மண் பூதம் எங்கே இருக்குது பார்த்துங்க. அப்போ மூக்கில் இருக்கா? நிலம் எங்கே வருது? இங்கே வருது. புரியுதுங்களா? இங்கே எவ்வளோ நீங்கள் இந்த வாசனை பிரபஞ்சத்தை சுவாசிக்கிறீங்களோ, ஃப்ளாட்டுக்குள்ளேயே உட்காந்தின்னு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உட்காந்தின்னு ஜன்னலையும் மூடிக்கிட்டு கதவும் மூடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு உடம்பு பாதிக்குது. அவங்க வெளியே வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்தை வரும்பொழுது இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது அப்போ மண் பூதம் வளருது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் அவன் நடன்னு சொன்னான். ஆனால் உண்மையில் என்னென்னா பிரபஞ்சத்தை இழுக்கணும். இதுதான் ரகசியம். இதுதான் உள்ளுக்கு இழுக்கும். மண்பு இதில் 5 பிரிப்பாங்க. சப்ஜெக்ட் மாறிட்டே போகுது, ஆனால் வளர்ந்துட்டே போகுது. பாதி தான் காற்று இருக்கும்னு வச்சுங்க, மண் இருக்குன்னு வச்சுங்க, பாதி மாறும். 4 பிரிப்பாங்க. 1/4 4ஆக்குவாங்க. மற்ற 5 4ஆக்குவாங்க. ஒன்றுத்துலேயும் நெருப்பில் 5 இருக்கும், பாதி நெருப்பு இருக்கும், பாதி 4 கொடுப்பாங்க. கால்வாசி, அரைக்காவாசி 1/8ன்னு கொடுப்பாங்க. நெருப்பில் அதே போல் வரும், மண்ணில் அதே போல் வரும், காற்றில் அதே போல் வரும், ஆகாயத்தில் அதே போல் வரும், அதே போல் தோலில் அதே போல் வரும். சரிங்களா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சுவாசத்தை சரியாக கவனிச்சிங்கன்னா நில ஒழுக்கு மதி, மதினா சந்திரன், நில ஒழுக்கு மதி, ஒழுக்கமாக சுவாசம் விட்டிங்கன்னா நில ஒழுக்கு மதி ஒலிப்ப. அப்போ சுவாசம் விட்டினா நுரையீரல் நல்லா இருந்தால் மண் பூதம் நல்லாயிருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். நுரையீரல் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த கொரோனாவும் வந்தாலும் தாக்கு பிடிக்கும். அப்போ சுவாசம் எங்கே போய் நிற்கிது? மண் பூதத்தில் போய் நிற்கிது, நுரையீரலில் போய் நிற்கிது. இந்த மண் இங்கே போய் நிற்கும், காற்று இந்த உணவு இறப்பில் நிற்கும். ரெண்டும் சேர்ந்து தான் பிராணவாயுவாக மாறும். அது பிராணவாயு வேறு, இவங்க சொல்கிற பிராணவாயு ஆக்சிஜன் இது வேறு. அது பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், ராகன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன், கிருகஸ்தன் வரும். அது 10 நாடி, அது வேறு. அதில் வர பிராணன் இந்த ஆகாரம் உணவையும் இந்த இறப்பில் வர உணவையும் நுரையீரலில் வர காற்றையும் ஒழுங்காக எடுத்துன்னு போகும். அப்போ முதல்ல இங்கே சூரியனை சரி பண்ணிவிட்டு இங்கே சந்திரனை சரி பண்ணுறார். நல்லா கவனிச்சு பாருங்க. சுடர் பரிதி ஒளிப்ப, பரிதின சூரியன், சுடர் பரிதி ஒளிப்ப, இது பிரகாசிக்கணும். சுடர் பரிதி ஒளிப்ப, நில ஒழுக்கு மதி ஒளிப்ப, நில ஒழுக்கமாக போகணும். கரெக்டாக 12 அங்குலம் 8 அங்குலம் எடுக்கணும், 12 அங்குலம் விடணும். அதுதான் கணக்கு. நம்ம அவ்வளோ கரெக்டாக விடுறது கவனிக்கிறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் நிறைய யோசனை வருதா, தூங்குறன்னு நினச்சிங்களா, நீங்கள் கை விஷயம் தூங்கிட்டு இருப்பீங்க, 10 நிமிஷம் தூங்கிட்டு இருப்பீங்க. யாருக்கு தூக்கம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ தூக்கம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே கை வைங்க. சுவாசத்தை மட்டும் கவனிங்க, உங்கள் சிந்தனைலாம் போயிடும். உங்கள் மனம் வந்து சுவாசத்தில் நிற்கிது. மனமய கோஷம் சுவாசத்தில் வந்து நிற்கிது. அந்த சுவாசத்தை நீ கவனிச்சினே இருந்தீங்கன்னா, காற்று வரதை போகிறத பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து க்ளீனாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். நல்லா தூங்கிடலாம். எந்த யோசனை தூங்கும் பொழுது தானே யோசனை வரும். உடம்பு அமைதியாக இருந்தால் சும்மா இருக்குமா? மனம் சும்மா இருக்காது, அது எழுந்து ஆட ஆரம்பிச்சிடும்ல. அப்போ மனத்தை கண்ட்ரோல் பண்ணுறது சுவாசம் பண்ணுறோம். சுவாசத்தை மட்டும் கவனிச்சதுன்னா அந்த சுவாசத்தையே பிரிக்கிறார் திருமூலர். இந்த சுவாசத்தில் வரும்பொழுது ஒரு குழந்தை பிறக்கும், இந்த சுவாசத்தில் வரும்போது ஒரு குழந்தை பிறக்கும். இடக்கலை பிங்கலையும் பிரிப்பார். தாம்பத்தியம் பண்ணும்பொழுது இந்த சுவாசம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த இன்றைக்கி திங்கக்கிழமை 6 மணிக்கு எப்படி வருது, 7 மணிக்கு எப்படி வருது, 8 மணிக்கு வருதுன்னு பார்த்துன்னு இருக்கணும். டைம் பார்த்து சுவாசத்தை பார்த்துன்னு இருக்கணும். யாரெல்லாம் நீங்கள் கேட்குறவங்க குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சுவாசத்தை கவனிச்சிருந்தாங்கனால குழந்தை பிறந்துடும். அப்புறம் அவங்க தாம்பத்திய நேரத்தில் அந்த மாதிரி எடுத்தபொழுது ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு அப்புறமா அதை எடுத்துக்குவோம். முதல்ல சுவாசத்தை பார்க்க சொல்லுங்கள். சுவாசத்தை பார்த்துன்னு இருந்தாலும் இங்கே கை வச்சுருந்தாலும் சுவாசம் வந்துடுறதே தெரியும். 8 அங்குலம் வரணும், 8 அங்குலம் எடுக்கணும், 12 அங்குலம் விடணும். அப்படி விட்டால் ஒரு மனிதனுக்கு 120 வருஷம். 8 அங்குலம் உள்ளே இழுக்கணும் சுவாசத்தை, 12 அங்குலம் விடணும். நாசி முதல் நாபி வரைன்னுவார். மூக்குலேருந்து தொப்புள் வரைக்கும் கொடுப்பார். விடுறது 12 அங்குலம், இழுக்கிறது 8 அங்குலம்.
இது சந்திர நில ஒழுக்குமதி ஒழிப்ப. ஒழுக்கமாக காற்று சுவாசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கவனிச்சிருந்தீங்கன்னா, அப்போ காற்று இப்படி போயிட்டு வரும்பொழுது ஆனந்த கழிப்புன்னு நினைக்கிறேன். அந்த பதியத்தில் இந்த சுவாசங்களை பற்றி சுவாமி எழுதிடுவார். இதால் நீ எந்த இதுவும் பண்ண வேண்டாம், நீ சாதாரண சுவாசத்தை கவனிச்சிருந்தா போதும். கவனிக்கணும் மீன்ஸ்னா தியானம்ங்கிறது நிறைய பேர் வேறு மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்த சொன்னபடி டேக் டைவர்ஷனில் போயிடுச்சு. நீங்கள் தியானங்கிறது கவனித்தல். சுவாசத்தை இப்படி கவனிச்சிருந்தீங்கனாலே போதும். இப்போ நீ இந்த பாடத்தை கவனிச்சிருந்தா தியானம். இது மாதிரி தான் இது. இப்போ நில இப்போ சுடர் மதி சுடர் பரிதி ஒழிப்ப, நில ஒழுக்குமதி ஒழிப்ப, அலை அடுக்குத்தழல் நீர்பூத்துக்கு வரார். இப்போ இந்த நீர் அலை அடுக்குத்தழல் ஒழிப்ப செவ்வாய் மண்டலத்துக்கு வரார். அலை அடுக்குத்தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பரப்பை வீசும். அப்போ ஆறா வரும். நம்மளை சுற்றி ஒரு ஆறா சக்தி வரும், பிரகாச ஈர்ப்பு சக்தி வரும். இவரை பார்த்தா பிரகாசமாக இருக்கார், தேஜஸாக இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நடிகர்கள் அவங்கள பார்க்குறாங்கன்னா இந்த ஆறாவை இங்கே இதில் சரி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பயிற்சி பண்ணி ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க. ஒரு புத்தருடைய ஆறா இவ்வளோ கிலோமீட்டருக்கு போச்சுன்னு வாங்க. இங்கே ஒரு அரசியல் தலைவரை பேசினா நாகர்கோவில் அடிப்பான், அங்கே ஒரு அரசியல் தலைவர் டெல்லியில் பேசினா இங்கே ஒருத்தன் அடிப்பான். அந்த ஆறா அவ்வளோ தூரம் போகுது. அவனுக்கு ஏன் அது வருது? அவ்வளோ தூரம் அவங்களுடைய கதிர்வீச்சு போகுது. புத்தருக்கு அவ்வளோ தூரம் போகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் அதை கவனிக்கும் பொழுது இது இப்போ சுடற்பரிதி ஒழிப்ப, நில ஒழுக்குமதி ஒழிப்ப, அலை அடுக்குத்தடல் ஒழிப்ப, ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். எது? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. இங்கே எடுத்து நிறுத்துவார். மறுபடியும் திருப்பி உள்ளே இருக்க முருகன் தான் அதை பண்ணுவார், அந்த வேல் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் கொடுக்குறாரு. அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு. இதை எப்படி நம்ம படிக்கிறோம், உள் வாங்குகிறோம், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், மறுபடியும் ஜி போடும்பொழுது நீங்கள் எப்படி மறுபடியும் பார்க்க போகிறீங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்ண போகிறீங்க, இதை பார்த்துக்கணும். இதே பாட்டை அதிலே போட்டிருக்கேன். எப்படி படிக்கிறது? விரல் நுனியில் வேல் மாறல்னு போட்டிருக்கிறேன். விரல் நுனியில் வேல் மாறல்னு போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுலபமாக கற்றுக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணணும். இந்த விரல்லையே மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒன்றும் பெருசாக வேல் மாறல் வேல் வகுப்பை வேல் மாறலாக படிக்கணும். எப்படி அப்படின்னும் பொழுது முதல்ல என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். வேல் வகுப்பு 16ஐயும் ஒரு தரம் எழுதுங்க, 2 தரம் எழுதுங்க, 2 வரியாக எழுதி மனப்பாடம் பண்ணுங்க. 2 வரியாக எழுதி மனப்பாடம் பண்ணுங்க. 16 பாட்டு தான் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. 16 பாட்டு தான் நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்க. அது பார்த்துட்டிங்களாம்மா? 16 பாட்டு மனப்பாடம் பண்ண போகிறீங்க. எழுதினா தான் மனதில் பதியும். எழுதிட்டிங்கன்னா இது இந்தியாவில் இருக்க பையனுக்கு 60 மார்க் வாங்கினா இப்படி எழுதுறது நோட்டு உலக நாட்டில் இருக்க பையனுக்கு 100 மார்க்குக்கு சமம். உலக நாட்டில் 100 மார்க் வாங்குற ஒரு பையனுக்கும் இந்தியாவில் 60 மார்க் வாங்குற ஒரு பையனுக்கும் பிரெயின் ஒன்றா ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவன் இப்படி வச்சு எழுதி பழகிறான். ஓங்காரத்தை சின்மூத்திரத்தில் வச்சு எழுதுகிறான். அவன் எல்லாம் இப்போ தட்டின்னு இருக்கிறான். இப்போ எவ்வளோ பேருக்கு செல்ஃபோனில் 5 நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் செல்ஃபோனில் உங்கள் சொந்தக்கார நம்பர் 5 நம்பர் சொல்லுங்கள், மனப்பாடம் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் மறந்து போச்சு இல்லை? அப்போது நம்பர் சுற்றும்போது எல்லா நம்பரும் மனப்பாடம் ஆச்சதில்ல. ஒரு விரல் எல்லாத்தையும் கொண்டு வரும் இங்கே. அதாவது இதெல்லாம் சாதாரண இடங்கள் இல்லை. இதுதான் நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது நீர், இது மண். இல்லை, இது மண், இது நீர். இப்படி பிடிப்பாங்க. சர்க்கரை குறையணுன்னா இப்படி பிடிக்க சொல்லுவாங்க. வர்ணமுத்திரை அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இது வாயு முத்திரை. இப்படி சமமாக்குறது. இப்படி பிடிச்சா சமமாக்கும். நெருப்பில் இருந்து கேச்சிங்கன்னா குறைஞ்சிடும், கீழே வச்சிங்கன்னா குறைஞ்சிடும். இதை வச்சு நெருப்பு அங்கே வச்சுன்னா அது குறைஞ்சிடும். நெருப்பு இந்த விரலில் உள்ள ரகசியம் வச்சுருக்காங்க. இந்த விரல் நெருப்பு, இந்த விரல் காற்று, இந்த விரல் ஆகாயம், இந்த விரல் மண், இந்த விரல் நீர். அப்போ நீரை இப்போ சர்க்கரை குறைக்கணுன்னா இப்படி பிடிக்கணும். வர்ணமுத்திரைன்னு கொடுப்பாங்க. இப்படி பிடிச்சிக்கினே இருக்கவங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது சுலபமான ஒரு டெக்னிக் தான். இப்படி பிடிச்சின்னே இருக்கணும்.
4 நாள் பிடிப்போம், 1 வாரம் பிடிப்போம், விட்ருவாங்க. தொடர்ந்து பண்ண அதான் சொன்னேன். முதல்ல தேவை தவம், தேவை சிரத்தை, தேவை பக்தி இருக்குது. புரியுதுங்களா? இப்படி எழுதுகிறவனுக்கு மார்க்கு நிறைய. விரல் நுனியில் வேல் மாறல். அதனால் நீங்கள் விரலை தொட்டுன்னு இருந்தாலே வேல் மாறல் வந்துடும். எழுதி முதல்ல மனப்பாடம் பண்ணுங்க. 2ஆவதாக எடுக்கும் பொழுது 1ஆவது பாட்டையும் 16ஆவது பாட்டையும் கோடு போட்டுருக்கேன் பாருங்கள். அதை பாருங்கள். 1ஆவது பாட்டும் 16ஆவது பாட்டையும் எடுங்க. சரிங்களா? வேல் வகுப்பில் வேல் மாறல், வேல் வகுப்புலேருந்து வேல் மாறலுக்கு போகிறீங்க. வேல் வகுப்பு 16, வேல் வகுப்பில் 1ஆவது பாட்டும் வேல் வகுப்பில் 16ஆவது பாட்டையும் எடுத்திங்கன்னா வேல் மாறலாம் வரும். அங்கேருந்து ஒரு கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பேன். இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டிருப்பேன். 8ஆவது பாட்டும் 9ஆவது பாட்டையும் எடுத்திங்கன்னா வேல் மாறல் ஆகிடும். வேல் மாறல் 4 பாட்டு வந்துச்சு பாருங்கள். முதல் 4 வரி 4 பாட்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ புரியுதா? 1ஆவது பாட்டும் 16ஆவது பாட்டும் எடுக்கணும் முதல்ல. 8ஆவது பாட்டும் 9ஆவது பாட்டும் 2ஆவது எடுக்கணும். எடுத்திங்கனாக்கா வேல் மாறல் ஆகிடும். வேல் வகுப்பை வேல் மாறலாக மாற்றுற டெக்னிக் இது தான். விரல் நுனியில் வேல் மாறல்னு சொன்னது இது தான். அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிறேன், அதை சுழி போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அதை படத்தை சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இப்போது இந்த 16 எழுதினீங்கன்னா இந்த 4 பாட்டு வருது இல்லைங்களா, இது வேல் மாறல் ஆச்சு. இப்போது இந்த 4 எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ஒரு விரலை விடுங்க, இப்படி விடுங்க. இந்த 4 விரலை இப்படி விடுங்க. அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. 1 16 8 9 1 16 8 9 அது எழுதிட்டீங்க, மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டிங்க. 4 பாட்டு வந்துடுச்சு. புரியுதுங்களா? இப்போ 2ஆவது விரலை விட போகிறீங்க. 2 15 புரியுது? அவ்வளோதான் கரெக்டாக வருது பாருங்கள். 2 15 அப்படியே ரிவர்ஸில் வாங்க. 7 10 புரியுதுங்களா? இப்போ இந்த இதுக்கு 4 விரலை விடுங்க. 2ஆவது இந்த விரலை 2 விடுங்க. இல்லை, இந்த இடது கையில் 2ஆவது விரலை விடுங்க. இதில் 4 விடுங்க. ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க, கவனிச்சு பாருங்கள். 1 16 8 9 2. இப்போ 2ஆவது விரலை விட்டுட்டீங்க. இப்போ 2ஆவது ஸ்டெப் 4 எடுக்க போகிறீங்க. 2 15 7 10. இப்போ 3ஆவது ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. இப்போ இந்த 3ஆவது விரலை விடுங்க. 3ஆவது விரலுக்கு 4 பாட்டு எடுத்துங்க. 3ஆவது விரலுக்கு 4 பாட்டு என்ன வருது? 3 3 14 6 11. 4 புரியுதா பாருங்கள்? 3 14 6 11. இப்போ 4ஆவது ஸ்டெப் வர போகிறீங்க. 4ஆவது விரலை விடுங்க. 4ஆவது விரலை என்ன பண்ண போகிறீங்க? இந்த விரலை 4ஆவது விரலை விடுறீங்க. இடது கையில், வலது கையில் 4 விரலை விடணும் இல்லையா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறீங்க? 4ஆவது பாட்டு 13ஆவது பாட்டு 5 12 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வேல் வகுப்பு ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. 16 அதே ரிவர்ஸ் வரும். 2ஆவது 3ஆவதில் ஸ்டெப்பில் மாற்றி வரும். இப்போ 5ஆவது பாட்டு வரணும். 5ஆவது விரல் விடணும் பாருங்கள். மறுபடியும் 5 6 7 8 இப்படி விடும் பொழுது 5ஆவதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதே ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. 5ஆவதுக்கு வரும் பொழுது 5ஆவது பாட்டு இப்படி இன்னொரு கவனிச்சு பாருங்கள். அடுத்த பேஜ் பாருங்கள். அடுத்த பேஜில் நம்பர் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1 16 8 9. இப்போ முதல் வரிசை வருது பாருங்கள். கரெக்டாக 16 வந்துடும் லைனாக வரும்பொழுது. முதல் வரிசை வருது இல்லை? இப்போ 5ஆவது பாட்டுக்கு மறுபடியும் 5ஆவது விரலை விட போகிறீங்க. இப்போ 4 விரலை விட்டுட்டீங்க. 5ஆவது விரலுக்கு இந்த 5ஆவது பாட்டு ஆரம்பிக்க போகிறீங்க. புரியுதா? அதுக்கு அதே செட்டு. 6ஆவது விரலை விட போகிறீங்க. அதுக்கு அதே செட்டு. 7ஆவது விரலை விட போகிறீங்க. அதுக்கு அதே செட்டு. 8ஆவது விரலை விட போகிறீங்க. அதே செட்டு. செட்டாக பிரித்து வச்சுட்டீங்க. 4 செட்டு பிரித்து வச்சிட்டிங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? கவனித்து பாருங்கள். மருத்துவத்தில் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கரெக்டாக புரியுது, எனக்கு இன்னும் விளக்கமாக வேணும் அப்படின்னே புரிஞ்சுங்க. அப்புறம் இப்படி 9 10 11 12 ரிவர்ஸில் வரும். இப்போ என்ன பண்ணணும்? இது வரைக்கும் மேலே ஃபார்வேர்டில் போகும். 9 வரும்போது ரிவர்ஸில் வரும். கவனித்து பாருங்கள். 9 8
அதான் ரிவர்ஸில் வரும், அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் விரல்லையே உங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம் எல்லாத்தையும். 64 பாட்டியும் 20 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அறியாமலே நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பசி போகலாம். பாமன் சாமி டெக்னிக் இதெல்லாம் ஜபம் பண்ணுற போல் இது சாதாரண உங்கள் கையிலேயே எல்லாம் இருக்குது வித்தைகள். இதோட இந்த முத்திரை கொடுக்குறீங்களே எல்லா போதும் பஞ்சபோதும் சரியாயிடும், சமமாயிடும். நீங்கள் தொட்டுன்னு இருக்கீங்களே எல்லாம் சரியாயிடும். அதில் இந்த சமப்படுத்துறது இது. இப்போ நீரை சமப்படுத்துகிறோம், இப்போ மண்ணை சமப்படுத்துகிறோம், இப்போ ஆகாயத்தை சமப்படுத்துகிறோம், காற்றை சமப்படுத்துகிறோம். இந்த பிராணவாயு இனிதி இயங்குன்னு சாமி இது பிடிச்சோம்னாக்கா முத்திரைகள் திறந்தது சின்முத்திரைன்னுவார். வேல்மாரில் எப்படி படிக்குதுன்னு நீங்கள் அநேகமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் திருப்பி அதை பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா அது ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க, இல்லை வாங்கிங்க, சாரிட்ட பார்த்துங்க. அது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் தான் வரணும். இதுக்கு ஒன்றுத்துக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது இந்த 16க்கும் அப்படியே நீங்கள் பார்க்கும் பொழுது 16 வரும். அப்படியே பார்க்கும் பொழுது 32, 64, 108 வந்து நிற்கும். 20 முதல்ல கூட்ட சொல்லுவேன். முதல்ல 20 வைக்க சொல்லுவேன். முதல்ல 20 கடைசியில் 20 வைங்க, அப்போ 108 வந்துடும்னுவேன். 104 தான் வந்திருக்கும். அந்த 4 டபுளாக வரும். 16வது பாட்டுக்கு 2வது நான் அதையே சொல்லுவாங்க. அப்போ நான் 108 ஆகிடும். இப்படி தான் நீங்கள் வேல்மாரில் படித்து எல்லாருமே வெற்றி பெறலாம். பாமன் சாமிகிட்ட வரணுன்னா அருணகிரிநாதர்கிட்ட வரணும். அருணகிரிநாதர்கிட்ட வரணும்னா இந்த மாதிரி சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லி கொடுத்த, பாமன் சாமி பின்னாடி தான் வரார், அவர் சொல்லி கொடுத்ததே அதை எடுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். முதல்ல ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த எதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இல்லையா? கரெக்டா? பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த இத்துன்னெல்லாம் எப்போல்லாம் சொல்கிறோம், நாக்கு நுனி நாக்கு எப்போல்லாம் மேல் அன்னத்தை தொடுகிறதோ அப்போல்லாம் கேசரி முத்திரை. பாமன் சுவாமியில் வரக்கூடிய கேசரி முத்திரை. கேசரின்னு சிங்கம். நம்ம சிங்கம் ஆகிறோம். உள்ளுக்குள்ளே அந்த உமிழ்நீர் கரெக்டாக போகுது. அப்போ மண்டையில் இருக்க சளியெல்லாம் இறங்குது. அதுக்கு ஒரு 40 பாயிண்ட் வருது அதுக்கு சிங்க கேசரி முத்திரை பண்ணாக்கா. ஆனால் இந்த டெக்னிக்கில் பண்ணால் கரெக்டு. அதுக்காக இந்த டெக்னிக்கே வள்ளிமலை சுவாமி சச்சிதானந்த சுவாமிகளும் அருணகிரிநாதர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த டெக்னிக்கில் பண்ணிங்கன்னா கண் பாதிக்காது, தலையில் இருக்க சளி கபம்லாம் இறங்கிடும், கப குற்றம் விலகும். அதுக்காக இந்த டெக்னிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவாங்க. அது இன்னும் நிறைய சொல்லலாம். நாக்கு கருத்து பண்ணி எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த டெக்னிக்கே எடுங்க. இது எடுக்கும் பொழுது அவர் ஒரு ஆரம்ப நிலையில் அவரை தவறாக விமர்சனம் பண்ணினாங்க. அதாவது இந்த வைணவம் சைவம் சண்டை நடக்கும் இல்லைங்க, இந்த மாதிரி மத சண்டை பூசல்கள், அதில் இவங்கள அவங்க காலி பண்ணுவாங்க, அவங்க இவங்களை காலி பண்ணுவாங்க. நிறைய நடக்கும். அது பொதுவாக இப்போ இந்து முஸ்லீம் இப்போ இந்த மாதிரி நடக்குதா இல்லைங்களா? அந்த மாதிரி எத்தனையோ நடக்குது. இன்னொரு ரகசியம் சொன்னால் கூட அது மாறிடும். குரு அருள் இன்றி அருள் வரலின்றே. குரு அருள் ஞான வாக்கியம் 36. குரு அருள் இன்றி அருள் வரல் இன்றே அப்படின்னு குரு வர. அப்போது ஆரம்ப நிலையிலே அவர் ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்க, அந்த அம்மா விமர்சனம் பண்ணினார். பருத்த முளைனா அது தப்பாக இருக்கா போல் தெரியுது, அந்த வார்த்தை எப்படி படிக்கிறது அப்படின்னு கூட யோசிப்பாங்க. அது அல்ல, அது அநாகத சக்கரம். காற்று பூதம் இங்கே வரணும், பெரிய விரிவடையணும், அதுக்காக சொல்லப்பட்டது. இது பருத்த முளை சிறுத்த இடை இந்த சுவாதிஷ்டான மூலாதாரம் குறுக்கலாக வரணும், இது பெருசாக வரணும். இதெல்லாம் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல். இதுக்கெல்லாம் அர்த்தம் எடுத்திங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் போய் நிற்கணும், மாணிக்க வாசகரில் போய் நிற்கணும். நிறங்கள் ஓர் 5 உடையான்னு எழுதிப்பார். மாணிக்க வாசகரே படிச்சிங்கனாக்கா நிறங்கள் ஓர் 5 உடையான்னு எழுதுவார். சைவ சித்தாந்தத்தை அது விளக்கம் கொடுப்பாங்க. இன்னது 5 நிறம்: மண்பூதம் பொன்னிறம், மண்பூதம் பொன்னிறம், மஞ்சள் நிறம். பொண்ணுன்ற மஞ்சளாக தானே இருக்குது, மஞ்சள் நிறம். என்ன சாப்பிட்டாலும் மஞ்சளாக தானே போகுது.
மண்பூதம் பொன்னிறம், நீர்பூதம் வெள்ளை நிறம். அதான் கடல் தண்ணியெல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும். ஆகாயம் நீளமாக இருக்குல்ல, அது ஷேடோ தான் நீளமாக இருக்குது. கடல் புரியுதா? நீர்பூதம் வெள்ளை நிறம், நெருப்பு பூதம் சிவப்பு நிறம். நெருப்பு பூதம் சிவப்பு பூதம் பாருங்கள். இப்போது மஞ்சள் பொன்னிறம் மண்பூதம், நீர்பூதம் வெள்ளை நிறம். இந்த இடம் மணிப்பூரக சக்கரம் சிவப்பு நிறம். இந்த இடம் புகை நிறம் கொடுப்பாங்க, இல்லை கருப்பு நிறம். கருப்பு நிறம் கொடுத்துட்டு அநாகத சக்கரத்தை இங்கே புகை நிறம் கொடுப்பாங்க. இது கருப்பு நிறம். இந்த சிவப்பும் கருப்பும் கலந்து இங்கே நீளமாயிடும். இங்கே புகை நிறம்னு கொடுப்பாங்க. சைவ சித்தாந்தத்தில் கொடுப்பாங்க. நிறங்கள் ஓர் 5 உடையான் மாணிக்கவாசகர் சொன்னது இது தான். இதை தான் கருத்த குழல், சிவத்த இதழ், மறைச்சி அப்படி சொல்கிறால, பருத்த முலை, சிறுத்த இடை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். இது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பள்ளத்துக்கு வெளுத்த நகைன்னு சொல்லி இவங்க முடிச்சினாங்க. சிரிப்பாக இருக்காங்க, சிரிக்கிறாங்க. அம்மா வர்ணனை எனக்கு தெரிஞ்ச தமிழ் நான் தான் சொல்லுவேன். சைவ சித்தாந்தம் போயிட்டு வந்து தமிழ் சொன்னால் தான் இதை அர்த்தம் மாற்றி சொல்ல முடியும். மாற்றி இல்லை, ஒரு தெளிவுபடுத்த முடியும். தெளிவுபடுத்தணும் அர்த்தத்தை. நம்ம வெளுத்த நகைன்னு பல்ல காமிச்சின்னு சொல்லிட்டு போயிட்டா அம்மா சிரிக்கிறாங்க. வள்ளியம்மாள் அப்படின்னா, வள்ளியம்மாள் மார்பு பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் அவங்க சொன்னாங்க. அது சுவாமி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. புள்ளர்கள் இந்த மாதிரி 2 பொண்டாட்டிக்காரன்னு சொல்லி புள்ளர்கள் நாடகம் ஆடி நடிக்கிறாங்களே, இது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி திருத்தகு துணிப்பில் சொல்கிறார். இது ஆற்றல் சக்தி, அது அறிவு சக்தி. நமக்கு ஆற்றலும் அறிவும் இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். மண் உலகத்தில் செய்ய முடியும், நில உலகில். அதனால் வள்ளித்தாயை கும்பிட்டு தான் நீங்கள் போகணுங்கிறது தான் அருணகிரிநாதர் வாக்கு. அதைத்தான் அருணகிரிநாதர் அதை கொண்டு வந்திருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சிங்க அப்படின்னு சாமி ரொம்ப புலம்பி வருத்தப்படுவார். அதனால் இப்போ நீங்கள் இப்போ இந்த எப்படி அர்த்தம் பாருங்கள். பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். அப்போது இப்படியெல்லாம் அர்த்தங்கள் வருகிறது. எப்படியெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிக்கிறாங்க. அது நம்ம கொஞ்சம் கேட்டுக்கிறோம். சரி, அப்படியே படிக்கிறோமானா அதுவும் குறைவாக படிக்கிறோம். அதையும் மனப்பாடம் படிக்கிறோமா அது குறைவாக படிக்கிறோம். ஆனால் அவ்வளோதான். இந்த இதில் இது வந்து சாமி ஒரு இடத்துல எழுதியிருப்பார். தேவநடை பொய்யாகி உலக நடை மெய்யாகி சீலம் பொய்யாயின்னு எழுதியிருப்பார். குமரவேல் 18 தேவநடை பொய்யாவது, ஒழுக்கம் கெட்டு போச்சு. சீலம்னா ஒழுக்கம். மனித நடை மெய்யாயிடுச்சு, சீலம் பொய்யாய், ஒழுக்கம் கெட்டு போச்சு. ஒழுக்கம் பண்ண யார் பண்ணணும்? அந்தந்த அப்பா அம்மா தான், அந்தந்த குடும்பத்தில் பண்ணால் தான் ஒழுக்கம் வரும். அது இன்னொருத்தரால் எந்த வாத்தியாரும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அது ஆன்மீகம் மட்டும்தான் அந்த ஒழுக்கத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஆலயங்கள் மட்டும்தான் ஒழுக்கத்தை கொடுக்கும். அதனால் இப்போ இந்த இதில் வந்து வேல் வகுப்பில் இன்றைக்கி ஒரு 2 பதிகங்கள் சொல்லியிருக்கிறேன். 1வது பதிகமும் 6வது பதிகமும் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி மணி 9வது. அதில் மக்களுக்கு இது வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு அவங்க வீட்டு வேலைகள் நம்ம பார்ப்போம். அடுத்த வகுப்பு கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும்போது, வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் பாம்பன் சாமி அருள் புரியட்டும், திரௌபதி அம்மன் அருள் புரியட்டும். இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டு அதை தொடர்ந்து இதை ஒரு தரம் கேட்டால் போதாது. மாடு எப்படி சாப்பிட்டு மேய்ஞ்சிட்டு போனால் ஒன்றுமே பண்ணாது. அது மறுபடியும் அசை போட்டால் தான் பாலாகும். நீங்கள் 10 தரம் 20 தரம் ரிப்பீட் பண்ணி கேட்டால் தான், இது எழுதி பழகினா தான் இது நமக்கு உள்ளத்தில் போய் நிற்கும். உணரணும், வாழணும். இதை கேட்குற எல்லா அடியார்களும் பக்தர்களும் இதை ஃபார்வேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் திருப்பி அவங்ககிட்ட பேசின்னு இருக்கணும். ஃபார்வேர்ட் பண்ணுறதோடு இல்லை, இதை அவங்ககிட்ட பேசணும். இல்லை அவங்க உங்களுக்கு புரியாது பேசணும். இல்லை நீங்கள் என்ன வேணுமோ இதுலேயே கூட நிறைய பேர் குழந்தை பிறந்துடும். இதுலேயே நிறைய பேருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நடத்தி கொடுத்துருவார் கடவுள். அத்தனை ரகசியங்களும் வேல்மாறலில் இருக்குது. அதனால் இந்த வேல்மாறலில் இன்றைக்கி வகுப்பில் இன்றைக்கி கடவுள் சொல்லிக்காரு. சஸ்திரபந்தத்தோடு வேல்மாறலும் வந்திருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அடுத்த முறை வரும்பொழுது இன்னும் என்ன சொல்கிறாரோ சாமியை சொல்லுவோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சஸ்திரபந்தமும் ரதபந்தமும் வேல்மாறலும்
எல்லார் வீடு குடும்பங்களிலிருந்து எல்லாருக்கும் வெற்றியை தருமாறு அந்த திரௌபதி அம்மனையும் இங்கே இருக்க முருகனை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.